நான் எங்கேயாவது காரு சிக்னல் நிக்கிறப்ப யாராவது வந்து கதவை தட்டி பசிக்குதுன்னு சொன்னா கூட இருக்கிற நண்பர்கள் காசெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் குடிப்பான், காசு போடாதீங்க, அவன் முகத்தை பார்த்தாவே தெரியுது அப்படிம்பாங்க. நிறைய பேர் முகத்தை நாம பாக்குறோம், கொள்ளை அடிச்சான்னு. நாம நல்லா தானே இருக்கோம், வாழ்ந்துட்டு தானே இருக்கான். கொள்ளை அடிச்சான்னு பத்திரிகையில வருது, கொலை பண்ணான்னு பத்திரிகையில வருது, கற்பழிச்சான்னு பத்திரிகையில வருது. அவெல்லாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு தானே இருக்கான். அவர்களோட இவன் மோசமானவன் இல்ல. என் நண்பனை தான் கேட்டேன், நாம காசு கொடுக்கறது மட்டும் தான்டா நம்ம வேலை. அவன் அது சாப்பிடறானா, தண்ணி அடிக்கிறானா, என்ன பண்றாங்க நம்ம வேலை இல்ல. கை நீட்டுகிற இடத்தில் அவன் இருக்கிறான், கொடுக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம். அதை மட்டும் யோசிச்சுக்கோ, முடிஞ்சா குடு, இல்லனா விமர்சனமே பண்ணாதன்னு. விமர்சனமே பண்ணாத. எவ்வளவு சாதாரணமா நம்ம விமர்சனம் பண்றோம். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், தமிழ் குரு நல்லுலகத்துக்கு ஒன்று சொல்றேன், யாரையாவது நீங்க எப்பயாவது எங்கேயாவது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு மட்டும் கேளுங்க. என்ன கேட்கணும்? நல்லா இருக்கீங்களான்னு மட்டும் கேளுங்க. ஏன் இழைச்சிட்ட, ஏன் குண்டாயிட்ட, ஏன் கண்ணு உள்ள போச்சு, ஏன் கண்ணு பொங்கி வெளியில வலிஞ்சு கிடக்கு, ஏன் முடி நல்லா இருக்குமே உனக்கு ஏன் முடி இல்ல, உனக்கு ஏன் சொட்டையாயிருச்சு, நீ ஏன் இப்படி ஆயிட்ட, நீ ஏன் கருத்துட்ட, நீ ஏன் வெளுத்துட்ட, உன் நகை ஏன் இப்படி இருக்கு, உன் தோல் ஏன் இப்படி இருக்கு. சார் ஒன்னு சொல்லவா, நீங்கள் மிக சாதாரணமாக சில வார்த்தைகளை பேசிவிட்டு கடந்து போய் விடுவீர்கள். அந்த வார்த்தைகள் ஏற்படுத்துகிற ரணத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ஒன்னு சொல்ற இந்த இடத்துல, வன்முறை என்பது எது தெரியுமா? நீங்கள் பேசுகிற வார்த்தை அடுத்தவன் மனதை காயப்படுத்தினால் அதுவே வன்முறை. நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க சார், நல்லா இருங்கன்னு சொல்லுங்க சார், போதும். ஏன் இப்படி ஆயிட்டா, ஏன் அப்படி ஆயிட்டா, உன் பொண்ணு வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு, உன் பையன் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு, கூட போய் நின்று ஹெல்ப் பண்ண. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியாத பொழுது அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி விமர்சிக்க யாருக்கும் தகுதி இல்லை என்பது மட்டுமே என்னுடைய கருத்து.